Happy morning, students. Last class we discussed with endemic centers and endemic plants. Today we are going to learn about new topic 8.7 carbon capture and storage CCS. What is mean by carbon capture and storage? First one, introduction. Carbon capture and storage is a technology of capturing carbon dioxide and inject it deep into a underground rocks into the depth of 1 kilometer or more, and it is an approach to mitigate global warming by capturing CO2 from large point sources such as industries and power plants and subsequently storing it is instead of releasing it into the atmosphere. So carbon capture and storage அப்படின்னு சொல்றேன். கார்பன் கவரப்படுறது இன்னொன்னு சேகரிக்கிறது அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்ம வளிமண்டலத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளோட ஏர்த்ல 1 கிலோமீட்டர் அல்லது அதற்கு கீழாக இருக்கிற அந்த ஆழத்துல இருக்கிற நிலத்துல இருக்கிற பாறைகளுக்கு நடுவே கார்பனை உட்செலுத்தி சேகரிக்கிற முறையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட் பண்ற பிளேசஸ்ஸு. ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் வந்து உற்பத்தி ஆகிற கார்பன் டை ஆக்சைடை நம்ம அட்மாஸ்பியருக்கு ஸ்ட்ரெயிட்டா அனுப்பாம சர்வ் பண்ணி வைக்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம்னா கார்பன் கேப்சர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் சொல்றோம். Various safe sites have been selected for permanent storage in various deep geological formations, liquid storage in the oceans, and solid storage by reducing of CO2 with the metal oxide to produce stable carbonates. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடை சேவ் பண்றதுக்கு நம்ம ஏர்த்ல பல வகையான வழிமுறைகள் நம்ம வந்து கையாளுட்டு இருக்கோம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பெருங்கடல் அப்படின்ற ஓஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடை திரவ அமைப்புல சேகரிக்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா உலோக ஆக்சைடு, அதாவது மெட்டல் ஆக்சைடு அப்படின்ற முறையில இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். என்னவா மாற்றோம்னா கார்பனேட்டா மாற்றி சேவ் பண்ணி வைக்கிறோம். It is also known as geographical sequestration, which involves injecting CO2 directly into the underground geological formations. See, இதுக்கு வந்து இதனால நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா ஜியாலஜிக்கல் சீக்வென்சேஷன், அதாவது புவியில நம்ம CO2வை சேர்க்கறது இல்ல காப்பாற்றுறது பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்றோம். இந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருக்கிற நிலத்தடி அமைப்புகள்ல கார்பன் டை ஆக்சைடை நேரடியா உள்ள செலுத்தி அதை வந்து பாதுகாக்கிற முறையை தான் நம்ம வந்து இப்படி நம்ம சொல்றோம். மோஸ்ட்லி சச் அஸ் டிஸ்டில்லிங்ஸ், ஆயில் ஃபீல்ட்ஸ், கேஸ் ஃபீல்ட்ஸ், சாலியன் அக்வாஃபைஸ் அண்ட் unminable coals have been suggested as storage sites. So mostly இந்த கார்பன் டை ஆக்சைடு ஸ்டோர் பண்றதுக்கு என்னென்ன பிளேசஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்றோம், நம்ம வந்து முன்மொழிகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த எண்ணெய் வயல் சொல்றோம்னா அந்த எண்ணெய் வயல்கள், அட் த சேம் டைம் துறைமுகங்கள், உவர் நீரூற்றுகள் அப்படின்னு சொல்ற அந்த உப்பு தண்ணி வர்ற இடம், அட் த சேம் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைன் அப்படின்ற அந்த சுரங்கங்கள், நிலத்தடி சுரங்கங்கள், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடை சேவ் பண்றதுக்கு இடமா நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கார்பன் sequestrations. ஸோ கார்பனை எப்படி சேகரிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். How to carbon save. First one, carbon saves is the process of capturing and storing CO2, which reduce the amount of CO2 in the atmosphere with a goal of reducing global climate changes. So இந்த கார்பன் sequestration அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடை சேவ் பண்றது. ஸோ அப்படி சேவ் பண்றதுனால அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு லெவலை ரெடியூஸ் பண்ணி, ஸோ அது மூலயமா நம்ம ஏர்த்ல வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் அதிகமாகாம, சன்லைட்டை அப்சர்வ் பண்ணாம, ஏர்த்தோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாம, போலார் ரீஜனோட ஐஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகாம பல வகையான நேச்சுரல் டிசார்டர்ஸ் வராம தடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்லணும் கார்பன் sequestrations அப்படின்னு சொல்றோம். கார்பன் sequestrations occurs naturally by plants and in oceans. ஸோ இந்த கார்பனை சேர்க்கறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்லயும் ஓஷன்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா நேச்சுரலா நடந்துட்டு இருக்கு. Terrestrialism is typically accomplished through
Phosphorus and soil conservation partially the enhance the storage carbon. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்ற அமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் சேகரிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நில கார்பன் அப்படின்னு சொல்ற முறையில டெரஸ்ட்ரியல் கார்பன்ஸ் அப்படின்ற மோர்லையும் நடக்குது. அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டோரேஜ் பண்ற அந்த கார்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணாத அளவுக்கு சாயில ரொம்ப அக்காம்பனேட் பண்றோம். அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் மைக்ரோஸ் சச் ஆஸ் சில வகையான நுண் பாசிகள் அப்படின்னு சொல்ற ஆல்கேவோ மைக்ரோ ஆல்கேவோ இது யூஸ் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் குளோரெல்லா, செகண்ட் ஒன் செனிடைஸ்மஸ், தேர்ட் ஒன் குரோனோகாக்கஸ் and fourth one chlamydomonas. So some algae also used storage carbon into the soil. They are first one chlorella, second one Senitexmus, third one Coccus, and fourth one chlamydomonas. So இவங்க எல்லாமே அதில் யூஸ் ஆயிட்டு இருக்காங்க. And next one are used globally for CO2 species. Trees like சில வகையான மரங்கள் அப்படின்னு சொல்ற ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூஜெனியா, கேரியோஃபிலேட்டா, டெக்கோமா பிளேன்ஸ் அண்ட் சினமோம்ஸ் அப்படின்ற சில வகையான பிளான்ட்ஸும் அதாவது தாவரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனை சேகரிக்கிறதுல முக்கிய பங்கா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் carbon footprint CFP. So what is mean by carbon footprint? Every human activity has leaves a marks just like our footprints. So நம்ம மனுஷன் ஒவ்வொரு செயல்லையும் வந்து பார்த்தா நம்மளோட காலடி சுவர் இருக்கும். For example, this carbon footprint is the total amount of greenhouse gases produced by human activities such as agriculture, industries, deforestation, water disposals, burning of fossil fuels directly or indirectly. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஃபுட்பிரிண்ட் அப்படின்ற அந்த பாத வழித்தடம் அதாவது கார்பன் வழித்தடம்ல மனிதருடைய பங்கு முக்கியமானது. அவங்களுடைய சில வகையான செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டா இருக்கும், இண்டஸ்ட்ரி தொழில் சார்ந்த அமைப்புகளா இருக்கட்டும், இல்லை டீஃபாரஸ்டேஷன் காடுகள் அழிக்கிறதா இருக்கட்டும், வாட்டர் டிஸ்போசல் அதாவது நீர் வந்து செல்லக்கூடிய அமைப்புகளாக இருக்கட்டும், burning of fossil fuels அதாவது ஃபியூல்ஸ் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்ம அழிக்கிறதுனால எரிக்கிறதுனால இது மாதிரி சில வகையான வேலைகளால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாம கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில வருது. It can be measured for an individual, family, organizations like industries, state level or national levels. ஸோ அப்படி வெளியில வரக்கூடிய கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி நபராகவோ ஒரு குடும்பமாகவோ ஒரு நிறுவனம் அப்படின்ற தொழிற்சாலை சார்ந்த அமைப்புகள் இல்லைன்னா மாநிலம் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேட் அப்படின்னு எடுத்து நம்ம கணக்குல குறிப்பிட்டுட்டே வர்றதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்றோம். The burning of fossil fuels release CO2 and other greenhouse gases. It turned these emissions trap solar energy and thus increase the global temperatures, resulting in ice melting, submerging of low-lying areas, and imbalance in natures like cyclones, tsunamis, and extreme weather conditions. ஸோ இது மாதிரி சில வகையான அமைப்புகளால இந்த கார்பனோடைய கண்டென்ட் அதிகமாகிறதுனால இவங்க சன்லைட்டோடைய ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஏர்த்துக்கு அனுப்புறதுனால ஏர்த்ல இருக்கிற போலார் ரீஜன்ல இருக்கிற ஐஸ் எல்லாமே மெல்ட் ஆகி நம்மளோட சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுது, சுனாமி ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி பார்த்தா எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு காலநிலை மாற்றங்களும் ஏற்பட்டுட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், to reduce the carbon footprint we can follow some practice like this. ஸோ நம்ம அந்த கார்பன் வழித்தடம் அப்படின்னு சொல்ற கார்பன் ஃபுட்பிரிண்ட்டை எப்படி நம்மளால குறைக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஈட்டிங் இண்டிஜினியஸ் ஃபுட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா உள்நாட்டில் நம்மளுடைய நாட்டில் விளையக்கூடிய பிளான்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்ம சாப்பிடணும். செகண்ட் ஒன், ரெடியூஸ் யூசஸ் ஆஃப் யுவர் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்னணு சாதனங்களோட பயன்பாட்டை நம்ம குறைச்சிக்கணும். தேர்ட் ஒன், ரெடியூஸ் டிராவலிங், அதாவது பயணங்கள் நம்ம அதிகமாக குறைச்சிக்கணும். ஏன்னா நம்ம வண்டியில போறோம் அப்படின்ற போது நம்ம அதிக வகையான கார்பன் மோனாக்சைடு வெளியில வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபோர்த் ஒன், டூ நாட் பை ஃபாஸ்ட் அண்ட் ப்ரிசர்வ்டு பேக்டு ஃபுட்ஸ். நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வேகமா செய்யக்கூடிய அதாவது பாட்டில்ல வந்து அடைக்கப்பட்ட பொருட்களை சாப்பிட்றத தவிர்க்கணும். ஃபிஃப்த் ஒன், பிளான்ட் ஏ கார்டன், அதாவது தோட்டங்களை அதிகமாக உருவாக்கணும். சிக்ஸ்த் ஒன், லெஸ் கன்சப்ஷன் ஆஃப் மீட்
and seafoods, poultry reducing little spaces, nutritious and less pollution comparing cattle farming. அதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறைச்சி and கடல் உணவுகள் உட்கொள்வதை குறைச்சிக்கணும். ஏன்னா கோழி வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பெல்லாம் நம்ம குறைக்கும் போது அதை சார்ந்த அமைப்புகள் இருக்கிற கார்பன் கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸியா ரிடியூஸ் பண்ண முடியும். And next one, reduce use of laptops. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் யூஸ் பண்றதை நம்ம குறைச்சிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், லைன்ஸ் ட்ரை யோர் கிளாத்ஸ். அதாவது துணிகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடியில உலர்த்துறது, அந்த லைன்ல தான் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி, அதாவது கொடியில தான் அதை காய வைக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மூலியமா வெளியே வரக்கூடிய கார்பன் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஏர்த்ல கார்பன் கண்டென்ட் நம்மளால ஈஸியா குறைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கார்பன் ஃபுட் பிரிண்ட். ஸோ கார்பன் வந்து எந்தெந்த டைம்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத இந்த ஃப்ளோ சார்ட்ல நம்ம ஈஸியா பார்க்கலாம். எந்தெந்த வழியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்றது ஈஸியா காட்டுது இந்த ஃப்ளோ சார்ட். ஃபர்ஸ்ட் ஒன், பீஃப் அண்ட் lamb. செகண்ட் ஒன், salmon of fish and frog cheese. And third one, egg, fish, chicken. And fourth one, beans, propolis, ergot, nuts, peanuts, butters, fish, rice, and potatoes. And last one, tomatoes. And last one, soups. ஸோ எதெல்லாம் சாப்பிடும்போது கார்பன் கண்டென்ட் எப்படி குறையுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், biochar. Biochar is another long-term method of store carbon. ஸோ கார்பனை ஸ்டோர் பண்றதுல நம்ம இன்னொரு முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா biochar அப்படின்ற முறை. இந்த முறையில வந்து பார்த்தீங்கன்னா இது உயிரி மரக்கரிமம் அப்படின்னு சொல்றோம். To increase plants' ability to store more carbon, plants are partially burned such as crop waste. Waste woods to become carbon-rich, slow decomposition substance of materials is called biochar. So biochar அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து கார்பனை மூலப்பொருளா சேமிக்கிறதும் அதனோட அதிகரிப்பு, அதை சேமிக்கிற அதிகரிப்பு திறனை ஊக்குவிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இந்த biochar அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கார்பன் கண்டென்ட் அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் மக்கக்கூடிய உயிர் பொருட்களை உருவாக்கி அதை வந்து மண்ணோட வளத்தை சீரமைக்க இல்லை திருத்தி அமைக்க உதவுற ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா biochar அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் a kind of charcoal used as a soil amendment. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமா அமைப்பு வந்து இந்த சாயிலோடைய கண்டென்ட்டை திருத்தி அமைக்கிறதுல. Biochar is a stable solid rich in carbon and can ensure in the soil for hundreds of years. இந்த biochar அப்படிங்கிறது நல்ல திடமா இருக்கக்கூடிய உறுதியா இருக்கக்கூடிய கார்பன் இருக்கிற பல ஆண்டுகள் வந்து மண்ணில நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். Like most charcoals, biochar is most of made from biomass via polyresolves, which acts wood from complete burnings. Biochar thus has the potential to help migrating climate changes. Examples, carbon sequestration. ஸோ இந்த biochar அப்படின்னு சொல்றோம்ல, இந்த biochar அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ். இது மோஸ்ட்லி எந்த கண்டென்ட் இல்லை அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஒரே ஒரு கண்டென்ட் தான், தட் இஸ் கால்டு பைரோலோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப அதிகமா இருக்கிற கண்டென்ட்டா இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரியது தடுக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்கா கார்பனை சேமிச்சு நம்ம சுற்றி இருக்கிற என்வரான்மெண்ட்ல இருக்கிற பொல்யூஷன்ஸை கட்டுப்படுத்தவும் இது வந்து ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. Independently, biochars when added to the soil can increase soil fertility of acidic soils, increase agriculture's productivities, and provide protections against some florals and soil-borne diseases. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கண்டென்ட் இந்த பயோசாரை நம்ம யூஸ் பண்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா சாயிலோட இருக்கிற அசிடிக் தன்மை வந்து குறையுது அப்படின்றாங்க. அட் சேம் டைம்ஸ் அந்த மண்ணோட வளத்தை வந்து கூட்டுறது இல்லாம நம்ம சுற்றி இருக்கிற சாயில் ஓரியன்டட் டிசீஸையும் குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. It is a good method of preventing waste woods and lots getting decayed. Instance, we can convert them into a biochar
thus converting them to a carbon storage materials. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வுட் அப்படின்னு சொல்ற மரக்கழிவு இல்லைன்னா மரத்துண்டுகள் இதெல்லாம் வந்து இயற்கையா சிதைவுறதை தவிர்த்து கார்பன் வந்து சேமிப்பு பொருளா நம்ம மூலங்களா உயிர் தர்மத்தை மாற்ற மூலியமா நம்ம வந்து கார்பனோட கண்டென்ட்டை ஈஸியா நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பயோசார் அப்படின்றது வந்து இது ஒரு உயிர் மரக்கறி அப்படின்னு சொல்றோம். இது வந்து கார்பனை சேகரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட நீண்ட நாள் முறையை தான் நம்ம என்ன சொல்றோம் பயோசார் அப்படின்னு சொல்றோம். So thank you students. Today class over. Today we are going to learn first one carbon capture and storage CCS. Second one carbon footprint and carbon sequestrations, and last one biochar.